மட்டக்களப்பு மாவட்டம் குடிசை கைத்தொழிலுக்கு பிரசித்தி பெற்ற மாவட்டமாகும். களுவாஞ்சிக்குடி கிராமத்தில் தேங்காய் எண்ணெய் உற்பத்தி குடிசை கைத்தொழிலாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. முன்னைய காலத்தில் எவ்வித உபகரணங்களும் பயன்படுத்தப்படாது தேங்காய் எண்ணெய் உற்பத்தி முன்னெடுக்கப்பட்ட போதிலும் காலத்திற்கேற்ப தற்போது இதற்கும் உபகரணங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இதனால் கழிவுகளின்றி தேங்காயின் முழு பகுதியும் இந்த உற்பத்தியில் பயன்படுத்தப்படுவதால் அதிகளவு நன்மையை தெங்கு உற்பத்தியாளர்கள் பெறுகின்றனர். இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள சிரேஷ்ட சட்டத்தரணி உப்புல் ஜாசூரியவிற்கு பாராளுமன்ற உறுப்பினரும் பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமுமான ஜெய் ஸ்ரீரங்கா வாழ்த்து தெரிவித்துள்ளார். புதிய தலைமைத்துவத்தின் கீழ் நீதிமன்ற சுயாதீனத்தையும் சட்டத்தின் ஆட்சியையும் பாதுகாக்கும் வகையில் சட்டத்தரணிகள் சங்கம் தமது கடமைகளை முன்னெடுக்கும் என எதிர்பார்ப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீதிக்காக குரல் கொடுக்கும் சட்டத்தரணிகளுக்கு தலைமை தாங்கும் அரிய பொறுப்பை ஏற்றுள்ள சிரேஷ்ட சட்டத்தரணி உப்புல் ஜாசூரியவிற்கு அனைவரும் ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் ஜெய் ஸ்ரீரங்கா மேலும் தெரிவித்துள்ளார். சமூகத்தில் உள்ள அனைவரும் ஒடுக்குமுறைக்கு இலக்காகியுள்ளதாக ஜனநாயகத்திற்கான ஊடக அமைப்பின் ஏற்பாட்டாளர் சந்தன ஸ்ரீமல்வத்த தெரிவிக்கின்றார். ஊடக அமைப்புகளின் ஒன்றியத்தினால் இன்று முற்பகல் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை கூறியுள்ளார். 2004 ඉඳලා මාධ්‍යවේදීන් 44 දෙනෙක් ඝාතනයට ලක් කරලා තියෙනවා. එකම 2004 ஆண்டு முதல் 44 ஊடகவியலாளர்கள் கொலை செய்யப்பட்டுள்ளனர். அதனுடன் ஊடகவியலாளர்கள் பிரகீத் தெக்னலிகோடவும் காணாமல் போயுள்ளார். ஊடகவியலாளர்கள் கடத்தப்பட்ட 5 சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. இதுவரையில் அது தொடர்பான விசாரணைகள் முறையாக முன்னெடுக்கப்படவில்லை. ஊடகவியலாளர்கள் கைது செய்யப்பட்ட 20 சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன. ஊடகவியலாளர்கள் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்ட சம்பவங்களும் இடம்பெற்றுள்ளன. சண்டை லீடர் ஊடகவியலாளர் தாக்கப்பட்ட சம்பவத்துடன் 41 சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. ஊடக நிறுவனங்கள் மீது தாக்குதல் மேற்கொண்ட மற்றும் குண்டு தாக்குதல் மேற்கொண்ட 8 பிரதான சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. அவற்றுள் 7 சம்பவங்கள் அடையாளம் காணப்படாத சம்பவங்களாகவே கருதப்படுகின்றன. எனினும் இந்த அனைத்து சம்பவங்கள் தொடர்பிலும் அரசாங்கம் இதுவரையில் பொறுப்பான விசாரணைகளை மேற்கொள்ளவில்லை. அதனுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் இதுவரை கைது செய்யப்படவில்லை, நீதி நிலைநாட்டப்படவில்லை. லசந்த விக்ரமதுங்க போன்ற பிரபல ஊடகவியலாளர்கள் கொலை செய்யப்பட்ட சம்பவங்கள் தொடர்பில் முறையான விசாரணைகள் முன்னெடுக்கப்படவில்லை. ප්‍රසිද්ධ මාධ්‍ය ආයතනවල ලසන්ත වික්‍රමතුංග වගේ අත්වරෙක් මරා දමලා තාම මේ සම්බන්ධයෙන් හරියට පරීක්ෂණයක් කරන්නේ නැහැ. வெளிநாட்டவர்கள் இலங்கைக்குள் அரசு மற்றும் தனியார் காணிகளை கொள்வனவு செய்வதை தடை செய்வதற்கான புதிய சட்டங்களை அறிமுகப்படுத்த அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இதற்கமைய எதிர்காலத்தில் அரசு காணிகள் கட்டளை சட்டத்தில் புதிய விதிமுறைகளை அறிமுகப்படுத்தவும் தனியார் காணிகள் தொடர்பான நொத்தாரிஸ் கட்டளை சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்ளவும் உத்தேசிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் உள்ள அரசு மற்றும் தனியார் காணிகள் வெளிநாட்டவர்களுக்கு முழுமையாக விற்பது தடை செய்யப்பட்டுள்ளது. அவர்களுக்கு தேவை என்றால் நீண்டகால குத்தகை அடிப்படையில் அவர்களுக்கு அந்த காணிகளை பெற்றுக்கொள்ள முடியும். தூதுவர் ஆலயங்கள் மற்றும் ராஜதந்திர மட்டத்தில் இடம்பெறுகின்ற கொடுக்கல் வாங்கல்களுக்கு இது பொருந்தாது. தற்போது நாட்டில் சொத்துக்கள் உள்ள வெளிநாட்டவர்களுக்கு அந்த சொத்துக்களை வேறு வெளிநாட்டவர்களுக்கு விற்க முடியுமா? இதில் உள்ளவாறு அந்த நடவடிக்கை அவ்வாறே அமையும். வெளிநாட்டவர்கள் தனிப்பட்ட விதத்தில் குத்தகைக்கு வழங்க முடியுமா? உங்களால் குத்தகைக்கு வழங்க முடியும், விற்க மட்டுமே முடியாது. உண்மையில் 99, 50, 33 வருடங்களுக்கு உங்களால் குத்தகை வழங்க முடியும். ආණ්ඩුව ඡන්දය ඉල්ලන කොටත් කිව්වේ සින්නක්කර ඔප්පුවට කිසිසේත්ම அரசாங்க காணிகளை பூர்ண சொந்தத்திற்கு ஒருபோதும் விற்பதற்கு இடமளிக்கப் போவதில்லை என அரசாங்கம் தேர்தல் காலத்திலும் கூறியிருந்தது. எனினும் காலிமுகத்தினரில் இராணுவ தலைமையகம் அமைந்திருந்த 10 ஏக்கர் நிலப்பரப்பு சீனாவின் சங்கரிலா ஹோட்டலுக்கு விற்கப்பட்டதை நாம் பின்னர் அறிந்து கொண்டோம். கட்டிக் எனப்படும் மற்றும் ஒரு சீன நிறுவனத்திற்கு எஞ்சிய 10 ஏக்கர் நிலப்பரப்பை விற்பதற்கு முற்பட்ட போதே ஐக்கிய தேசிய கட்சியைச் சேர்ந்த நாம் தலையிட்டு அரசாங்க காணிகளை ஒரு சதமேனும் வரியின்றி வெளிநாட்டவர்களுக்கு எவ்வாறு விற்க முடியும் என கேள்வி எழுப்பினோம். இதனை அடுத்து அரசாங்கம் புதிய தீர்மானத்திற்கு வந்துள்ளது. 99 வருட குத்தகைக்கு விடுவதற்கும் பூரண உரிமைக்கு கொடுப்பதற்கும் இடையே பாரிய வித்தியாசம் இல்லை. இங்கு தனியார் காணிகள் தொடர்பில் ஏற்படுகின்ற பிரச்சினைக்கான தீர்வினை காண வேண்டியுள்ளது. தமது காணியை யாருக்கு விற்பது என்பதை தீர்மானிக்கும் உரிமை காணியின் உரிமையாளருக்கு இருக்க வேண்டும். இந்த தீர்மானம் எவ்வாறு முதலீட்டாளர்களுக்கு தாக்கத்தை செலுத்துகின்றது என்பதை இன்னும் சில நாட்களில் நாம் காண முடியும். කොහොමද ආයෝජකයන්ට බලපාන්නේ කියන එක. விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன.
எதிர்க்கட்சித் தலைவர் மாத்திரமன்றி ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமைத்துவத்தை பாதுகாப்பதற்காக ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஒத்துழைப்பை வழங்கும் செயற்குழுவின் சிலரை பராமரிப்பதற்காகவும் அரசாங்கம் உதவுகின்றதா என்பது தொடர்பில் சந்தேகம் எழுந்துள்ளதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ரெஜினால் பெரேரா தெரிவிக்கின்றார். இம்முறை வரவு செலவு திட்டத்தில் வரலாற்றில் முன் ஒருபோதும் இல்லாத அளவு பெருந்தொகை நிதி எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்திற்காக ஒதுக்கப்பட்டமை சந்தேகத்தை மேலும் வலுப்படுத்துவதாக அவர் சுட்டிக்காட்டுகின்றார். මං හිතන්නේ ලංකාවේ කිසිම විපක්ෂ නායකයෙකුට නොලැබිච්ච இலங்கையின் எந்த ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்கும் கிடைக்காத எண்ணற்ற சலுகைகள் தற்போதைய எதிர்க்கட்சி தலைவருக்கு அரசாங்கத்திடமிருந்து கிடைத்துள்ளது என நான் நினைக்கின்றேன். முன்னொரு போதும் எதிர்க்கட்சி தலைவருக்காக ஒதுக்கப்படாத அளவு பெருந்தொகை நிதி எதிர்க்கட்சி தலைமைத்துவத்திற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த பெருந்தொகை நிதி எதிர்க்கட்சி தலைவருக்காக மாத்திரம் ஒதுக்கப்படவில்லை என நான் நினைக்கின்றேன். செயற்குழுவை பராமரிப்பதற்காகவும் இந்த அரசாங்கத்தின் நிதி பயன்படுத்தப்படுகின்றதா என்ற சந்தேகம் எழுகின்றது. இவ்வாறு சிந்திப்பதற்கான காரணங்கள் உள்ளன. தற்போது நாட்டில் பல்வேறு முக்கிய பிரச்சனைகள் உள்ளன. அந்த அனைத்து பிரச்சனைகளின் போதும் எதிர்க்கட்சி தலைவர் என்ன செய்தார்? எதிர்க்கட்சி தலைவர் எந்த விடயம் தொடர்பிலும் கருத்து வெளியிடவில்லை. அவருடன் தொடர்புடையோரும் பேசவில்லை. ஜோன் அமரதுங்க இருக்கின்றார், ஜோசப் மைக்கேல் பெரேரா இருக்கின்றார், ஜெயலலிதா இருக்கின்றார், காமினி ஜெயவிக்ரம பெரேரா இருக்கின்றார். அதே போன்று தயாகமகை போன்ற கட்சியில் பதவிகளை வகிப்பவர்களும் இருக்கின்றனர். இவர்கள் அனைவரும் செயற்குழுவை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றனர். இவர்களில் ஒருவரேனும் அரசாங்கத்தின் குறைகளை சுட்டிக்காட்டுவதில்லை. குறிப்பாக நேற்று உப்புல் ஜெயசூரியவுக்கு கிடைத்த வெற்றி எமது கண்களை திறந்து விட்டுள்ளது. நாடு முழுவதும் அவருக்கு 1471 வாக்குகள் கிடைத்த போதிலும் எதிர்த்து போட்டியிட்ட திறந்த வலயத்திற்கு 330 வாக்குகளை கிடைத்துள்ளன. இந்த 330 வாக்குகளை அளித்தவர்கள் மாத்திரமா ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியைச் சேர்ந்த சட்டத்தரணிகள்? அதற்கு மேலாகவும் உள்ளனர். இதிலிருந்து முன்னாள் பிரதமர் நீதியரசர் தொடர்பான நடவடிக்கை தொடக்கம் நீதிமன்றம் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட ஒரு சில நடவடிக்கைகள் தொடர்பில் அவர்கள் இணங்கவில்லை என்பதே தெரிய வருகின்றது. எனினும் எதிர்க்கட்சி தலைவருக்கு இது ஒன்றும் தேவையில்லை. சேவை செய்வதற்கு பதவி தேவையில்லை என அவர் கூறுகின்றார். இன்றைய பத்திரிகையிலிருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்து. மாற்றுத்திறனாளிகளுக்கான 13வது விளையாட்டு விழாவில் ரிஹெப் விளையாட்டுக் கழகத்தின் DM குமுது பிரியங்கா புதிய போட்டி சாதனையை நிலைநாட்டினார். ஒரு காலை இழந்த மகளிருக்கான நீளம் பாய்தல் போட்டியில் அவர் இந்த புதிய சாதனையை படைத்தார். தேசிய பாராலிம்பிக் குழு ஏற்பாடு செய்துள்ள இந்த விளையாட்டு விழாவில் சுமார் 1000 வீர வீராங்கனைகள் பங்கேற்றுள்ளனர். 3 நாட்களுக்கு நடைபெறும் இந்த போட்டிகளின் அங்குரார்ப்பண விழா இன்று காலை நடைபெற்றது. வடக்கு கிழக்கு மாகாணங்களைச் சேர்ந்த வீர வீராங்கனைகளும் போட்டிகளில் கலந்து கொண்டுள்ளனர். பேட்மிண்டன், நீச்சல், சக்கர இருக்கை, டென்னிஸ், சக்கர இருக்கை மரதன், இலக்கிற்கு குறிப்பார்த்த சுடல், கிரிக்கெட், அம்பெய்தல் உள்ளிட்ட 14 விளையாட்டுகள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. சக்கர இருக்கை மகளிருக்கான டென்னிஸ் போட்டிகளை இன்று நிறைவுக்கு கொண்டுவர திட்டமிட்டிருந்த போதிலும் போட்டியாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்ததால் முதல் சுற்று போட்டிகள் மாத்திரமே இன்று நடைபெற்றன. இதன் இறுதிப் போட்டிகள் நாளை நடைபெறும் என ஏற்பாட்டுக் குழுவினர் தெரிவித்தனர். மகளிருக்கான 200 மீட்டர் ஓட்டத்தில் ரிஹெப் விளையாட்டுக் கழகத்தின் சௌமியா மதுவந்தி வெற்றியீட்டினார். போட்டியை அவர் 30.07 செகண்ட்களில் கடந்தார். இன்றைய 9 வகையான போட்டிகளின் இறுதிப் போட்டிகள் நடைபெற்ற அதேவேளை ஒரு போட்டி சாதனை நிலைநாட்டப்பட்டதுடன் ஒரு சாதனை சமப்படுத்தப்பட்டது. பொன்னணிகளின் போர் என வர்ணிக்கப்படும் வட்டுக்கோட்டை யாழ்ப்பாண கல்லூரிக்கும் புனித பத்ரிசியார் கல்லூரிக்கும் இடையிலான 96வது வருடாந்த மாபெரும் கிரிக்கெட் போட்டி நாளை ஆரம்பமாக உள்ளது. வட்டுக்கோட்டை யாழ்ப்பாண கல்லூரி மைதானத்தில் இம்முறை நடைபெறும் இந்த போட்டிக்கான 2 அணிகளின் வீரர்களும் இன்று இறுதிக்கட்ட பயிற்சிகளில் ஈடுபட்டனர். புனித பத்ரிசியார் கல்லூரி அணிக்கு ரிஷான் டியூட்டர் தலைமை வகிக்கிறார். உப தலைவராக WC லிவிங்ஸ்டன் செயற்படுகிறார். 5 துடுப்பாட்ட வீரர்களும் 3 வேகப்பந்து வீச்சாளர்களும் 2 சுழல்பந்து வீச்சாளர்களும் பத்ரிசியார் அணியில் இடம்பெற்றுள்ளனர். அணிக்கு AS நிஷாந்தன் பயிற்சி அளிக்கிறார்.
கடந்த போட்டிகளில் நமது அணி வீரர்கள் மிகவும் சிறப்பாக பந்து வீசியிருக்கிறார்கள். துடுப்பாட்டத்திலும் சரி, களத்தடுப்பிலும் சரி, பந்து வீச்சிலும் சரி மிகவும் சிறப்பாக அவர்களது திறமை முழுக்க காட்டியுள்ளார்கள். அதே உற்சாகத்துடனும் இனி வரப்போரான இந்த 96வது முன்னணிகளின் போட்டியிலும் சிறப்பாக துடுப்படுத்த ஆடுவோம். வட்டுக்கோட்டை யாழ்ப்பாண கல்லூரி அணிக்கு டி நிமலேந்திரா தலைவராக செயற்படுகிறார். உப தலைவர் பொறுப்பை எஸ் பிபீஷ் வகிக்கிறார். 7 துடுப்பாட்ட வீரர்கள், 4 பந்து வீச்சாளர்களுடன் யாழ்ப்பாண கல்லூரி அணி இம்முறை களமிறங்க தயாராகி வருகிறது. ஆர் குகன் மற்றும் எம் திலீபன் ஆகியோர் அணியின் பயிற்றுநர்களாக உள்ளனர். இந்த முறை பொன்னணிகள் ஒரு சிறந்த திறமையை காட்டுவோம். நாங்கள் இந்த முறை 7 மேட்சில் ஆடினாங்கள். எல்லாத்திலும் சிறந்த திறமையை காட்டியிருக்கிறோம். நல்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸும் நல்ல பேட்ஸ்மேன் எங்கள் டீமில் இருக்கிறோம். குறைந்த ஓட்டத்துக்குள் அவர்களை வீழ்த்தி எங்களுக்கு துணையாக இருக்கும் எங்களுடைய ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 48 விக்கெட்டை இந்த பெருவாளத்தில் எடுத்துள்ளார். அவர் எங்களுக்கு நம்பிக்கையாக இருப்பார் என்று நம்புகிறோம். பொன்னணிகளின் போர் வரலாற்றில் புனித பத்திரிசியார் அணி 32 போட்டிகளிலும், வட்டுக்கோட்டை யாழ்ப்பாண கல்லூரி அணி 16 போட்டிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன. 29 போட்டிகள் வெற்றி தோல்வியின்றி முடிவடைந்தது. 1975ஆம் ஆண்டுக்கு பின்னர் இந்த போட்டிகளில் வட்டுக்கோட்டை யாழ்ப்பாண கல்லூரி வெற்றி பெறவில்லை. இறுதியாக கடந்த வருடம் நடைபெற்ற போட்டியில் பத்திரிசியார் கல்லூரி அணி வெற்றி பெற்றதும் நினைவு கூறத்தக்கது.